தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டி படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். இந்த கதையை நான் படமாக்கணும் அப்படின்னு எது உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுச்சு? முக்கியமாக என்னுடைய வாசிப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வரலாறு சார்ந்த வாசிப்புகள் தான் இருக்கும். அதிகமாக அந்த மாதிரியான புத்தகங்கள் நான் படிப்பேன். அப்படி இருக்கும்போது இது நான் ஒரு ஆராய்ச்சி ஒரு கட்டுரையை படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பிளாட் இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு உண்மை. இது வந்து 1800களில் தஞ்சை பகுதியில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கதையை மையப்படுத்தி இதை அமைச்சிருக்கோம். தஞ்சை பகுதியை மையப்படுத்தி இருந்த ஒரு பிளாட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதில் காடுகள் இருக்குது அப்படிங்கும்போது தஞ்சை சைடில் அந்த மாதிரியான காடுகள் கிடையாது. அதனால தான் என்னன்னா இப்போ இது வந்து நாங்கள் வந்து இதை கிரைம் த்ரில்லராக மாற்றும் போது இந்த கதை வந்து இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கும். கதைக்களமே வேற இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சு அங்கே அவங்க எதனால எப்படி நடக்குதுன்னு தேடி போகும்போது இவங்க இந்த கதைக்குள்ள வரும், தஞ்சை கதைக்குள்ள வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யத்துக்காக நாங்கள் சில விஷயங்கள் சேர்த்துருக்கோம். சூப்பர் பிரதர், உங்கள் பேரை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பேர் அலன் கிருஷ்ணா. இதில் நீங்கள் என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்கீங்க? ஹீரோ மாதிரி. ஹீரோ. நல்ல விஷயம் தான். ஓகே, உங்ககிட்ட ஒரு சீனை சொல்லும்போது இந்த சீன் இப்படிதாமா பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட டைரக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காதில் கேட்க மனப்படம் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சேட்டையாக தான் இருக்கீங்க. பயங்கர ஸ்பாட்ல எப்படி ரொம்ப வைபான ஆள் சார். அப்படியா? நம்ம வைபான ஆள். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். செட்டே ஒரு மாதிரி ஆக்கிடுவோம், அந்த மாதிரி வைபான ஆள். நைஸ். ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் என் படம், ஆனால் இதே செகண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, இதுதான் சூப்பர். படம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னார், ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ள இறங்கிடுச்சு மண்டைக்குள்ள. அதுக்கடுத்து அப்படியே பேசு. என்ன ஒரு தம்பி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்ச சீன் அப்படின்னா இந்த ஒரு சீனை சொல்லிட்டோம்னா இந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுன்னா அது என்னவா இருந்துச்சு? எல்லா சீனுமே ஜாலியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். ஏன்னா இந்த பசங்க தான் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தில். ஆமாம், நான் கடைசியாக ட்ரெய்லர் முடியும் போது ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும், அது ஒரு மாதிரி சேட்டையான ஒரு விஷயம் தான். அது முழுக்க இந்த பசங்க பண்ணுறது தான். இந்த பசங்க தான் வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது இந்த பசங்களோட டயலாக்ஸ் தான். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் கொண்டு வருது இந்த ரெண்டு பசங்க தான். ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த பசங்களோட சேட்டை படத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் கொஞ்சம். அதனால வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே என்னதான் கொஞ்சம் ட்ராஜடியாவே உள்ள கொண்டு போயிட்டு இருந்தாலும் இந்த பசங்க இடையில வந்து ஒரு டயலாகை போட்டு விட்டு டக்குன்னு ஒரு இதை வாங்கிட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலா ரொம்ப ட்ரையாக போகாமல் நம்ம இந்த ரெண்டு பசங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் இந்த குட்டி பசங்களை வச்சு ஸ்க்ரீன் பிளேல முக்கியமான ஏரியா இது பண்ணியிருக்காங்க. நைஸ் நைஸ். எனக்கு ட்ரெய்லர் நிறையா விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒரு பீரியாடிக் மூவி அப்படின்னா ஓகே, நம்ம டோனை கொண்டு வரோம், ரைட். அதை தாண்டி அந்த ஆர்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய மெனக்கடல் பற்றி சொல்லுங்கள். ஐயோ, அது ரொம்ப முக்கியமான போர்ஷன் அது. ஏன்னா இப்போ வந்து ஆர்ட் ஒர்க்குன்ற போது இப்போ ஆர்ட் டைரக்டர் எல்லாரு கூட சேர்ந்தே நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நான் சினிமாட்டோகிராஃபர்னா கூட அவர் வந்து இது பண்ணாமல் அவர் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணுவேன். அவர்கிட்ட அவர் என்ன ஐடியா சொன்னாலும் அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சஜஷன் சொல்கிறது. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் வந்தாருலாம் என்னோட படம்னாலே அவர் ரொம்ப ஜாலியாகிடுவார். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கலாம், அந்த ராமையா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் ஒரு படம் வந்துச்சுல, அது ஒரு ஊரே செட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அது பார்த்தா செட்டு மாதிரி அது ஏதோ ஊர் மாதிரி இருக்கும். அவர் தான் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் தான். அவர் கூட கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நான் வந்து டிராவல் பண்றேன். அதான் நான் அண்ணன்ட்டு கேட்பானே, உங்களுக்கு நல்ல பெரிய சம்பளம் கொடுக்க முடியல, நான் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூட டிராவல் பண்றேன்ல, நான் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நான் சம்பாதிச்சுப்பேன். எனக்கு உங்க கூட டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் அப்படி ஒரு ஆர்ட் டைரக்டரை வச்சுக்கிட்டு எப்படி சொல்றது, நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஃபீலை கரெக்டாக கொண்டு வந்துருவார். எப்படியா மெனக்கட்டியானா இதுக்குள்ள நீங்க ஒரு ஆர்ட் மெட்டீரியலை கொண்டு வந்து ஒரு இந்த பசங்க படிக்கிற ஸ்கூலே ஒரு செட்டு போட்டிருப்போம். அந்த ஸ்கூலே வந்து செட்டு போட்டிருப்போம். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேல முடிச்சிட்டார். ஒரு ஹாஃப் டேல அந்த ஸ்கூல் செட்லாம் போட்டு நீட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உள்ள போர்டெலாம் வச்சு ரொம்ப அழகா, அது நீங்க பார்க்கறதுக்கு ஒரு லைவான ஒரு சின்ன குடிசையில் நடக்கிற ஸ்கூல் மாதிரியா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த வில்லேஜ் இருக்க செட்டு, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நீங்கள் அவர் சொல்லவே வேண்டாம். இதான் கதைகளம், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும், இந்த ஃபீல் எனக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாலே போதும். எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவார் முஜிபுர். அவரோட அசிஸ்டன்ட்ஸுமே அப்படி தான். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா என் படம்னா என் கூட தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ காந்தாரா ரிலீஸ் ஆனிச்சுல,
காந்தாரால அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வளங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பஞ்சுருளி குளிகா அப்படிங்கிற ஒரு சாமி வந்து அங்கே இருக்கவங்கள பாதுகாக்குது, ரைட்டுங்களா? நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படும் போது இவங்க ஒரு வாரியர்ஸாக வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபீல் கிடைக்கும். ஆமா, இப்போ இல்ல இந்த படமே அதை சார்ந்து அதை மையப்படுத்தி எடுக்கிறதா. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்கன்ற மாதிரி தான் ஒரு சின்ன கணக்கு. ஆனா இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க, இவங்க அந்த கிராமத்துல என்னவா இருக்காங்க, இவங்க எப்படி இந்த மக்களை காப்பாத்துறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து தலைமுறைவா வாழ்றாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸ்க்கான விஷயமா இருக்கு. அதை நம்ம டேரக்டா சொல்ல முடியாது. அப்புறம் நான் இப்படி எடுத்துக்கவா, காந்தாரால கடவுள் வந்து இங்க காப்பாத்துறாங்க, ஆனா இங்க மனிதர்கள் அதாவது தமிழ் சமூகத்துல வந்து குல தெய்வம் தெய்வ வழிபாடுனாலே முன்னோர் வழிபாடு தான். அதான் அந்த முன்னோர்களா இருக்கிறாங்க. அப்படிதான் எங்களோட இந்த கான்செப்ட்லுமே அதிகமா வந்து தமிழர்களுக்கு வந்து ஏன் பெண்கள் வந்து அதிகமான குலதெய்வங்களா இருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான. நான் சொன்ன அந்த ஆராய்ச்சி புத்தகத்துல அதுலயுமே 2 விதமா இருக்கு. என்னன்னா, நீங்க இப்ப பெண் தெய்வத்தை பத்தி பேசுனதுனால சொல்ல வரேன் நானு. ஊருக்கு வெளியில இருக்கக்கூடியதும் ஒரு பெண் தெய்வம் தான், ஊருக்குள்ள இருக்கிறதும் ஒரு பெண் தெய்வம் தான். இங்க வழிபாடுகளும் வேறுபடும். அங்க பூசாரியும் இங்க இருக்கக்கூடிய குருக்களும் இது மாதிரியான வேற்றுமை நிறைய இடத்துல இருக்கு. அதை பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல, அப்படி பேசல. அதாவது நாங்க அந்த தெய்வ வழிபாடு பத்தி பேசல. நம்ம ஏன் பெண்களை தெய்வமா பாக்குறோங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கோம். நமக்கு ஏன் பெண்களே வந்து அதிகமான குலதெய்வங்களா இருக்காங்க, அப்ப பெண்களுக்கு இந்த சமூகத்துல என்ன மாதிரியான பங்கு இருந்தது, வரலாற்று ரீதியா தமிழ் சமூகத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, அதை இந்த படம் ரொம்ப தெளிவா பேசும். தமிழ் தேசியம் பேசுதா படம்? உறுதியா பேசும். ஆமா, நான் ஒரு தமிழ் தேசியன். என்னோட சிந்தனைகள் எல்லாமே அதை சார்ந்துதான் இருக்கும். இந்த தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கிய தேவையான ஒரு அரசியலாக நான் வந்து தமிழ் தேசிய அரசியலை பார்க்குறேன். அதனால உறுதியாக என்னுடைய படங்களில் தமிழ் தேசியம் இருக்கும். ஓகே, தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? என்னால் ரொம்ப ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். இப்போ திராவிடம் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும். திராவிடம் அப்படிங்கிறது அது ஒரு அரசியல் தத்துவம். அரசியல் தத்துவம் எப்பெல்லாம் ஒரு மண்ணில் பிறக்கும் அப்படின்னா, அந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி இந்த தத்துவத்தை ஏற்று என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லும் போது அது ஒரு இயக்கமாக மாறி அது ஒரு தத்துவ நிலைப்பாட்டுக்குள்ள வந்து அது ஒரு அரசியல் கட்சியாக மாறும், அரசியல் இயக்கமாக மாறும். அவங்க ஒரு தத்துவத்தை வடிவமைப்பாங்க. அப்படி திராவிடம் என்ற சொல்லும் திராவிட அரசியலும் அது ஒரு தத்துவத்தை தான் இணைக்கக்கூடிய சொல். இப்ப இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு அரசியல் தேவைப்படுது. அப்படிங்கிற போது இதுக்கு முன்னாடி நடந்த இதெல்லாம் தாண்டி எங்களுக்கான ஒரு அரசியல் தேவைப்படுதுன்னு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும். அப்போ இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியலா மாறும். அப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம். இது அதாவது நம்ம போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். இவ்வளவுதான். அது எல்லாமே அரசியல் தத்துவங்கள் தான். இப்ப இதுக்கு அடுத்து இந்த தமிழ் தேசிய அரசியலை தாண்டி வேற ஒரு சித்தாந்தம் வரலாம். அது இந்த சோசியலிசம், சென்ட்ரலிசம், இப்ப கம்யூனிசம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்ல, அதான் சொல்றேன். நான் இதை முடிச்சிடறேன். இப்போ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சேர்ந்து கூட நாளைக்கு இன்னொரு அரசியல் தத்துவமா வரலாம். இப்ப இதெல்லாம் சேர்ந்து நாளைக்கு இன்னொரு அரசியல் தத்துவமா இந்த தமிழ் தேசிய அரசியலை தாண்டி வரலாம். ஒருவேளை தமிழ் தேசிய அரசியல் அங்கீகாரம் பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா கூட இந்த அரசியல் இதுக்கப்புறம் வேணாம், நம்ம வேற அரசியலுக்குள்ள போகலாம்னா இன்னொரு அரசியல் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம வந்து என்னைக்குமே நிப்பாட்டவே முடியாது. இந்த அரசியல் தத்துவங்கள் பிறப்பதை என்னைக்குமே நிப்பாட்டவே முடியாது. பல பேருக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. அதையும் நான் முன்னெடுத்து வைக்கிறேன். திராவிடத்துல சாதியை பார்க்கறது கிடையாது, தமிழ் தேசியத்துல சாதி பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். திராவிடத்துல சாதியை பார்க்க மாட்டாங்கன்னு யாருமே சொல்லவே இல்லையா? இல்ல, பல பேரோட விமர்சனமா அது இல்ல அது கிடையவே கிடையாது. அது வந்து முழுக்க போயிங்க. இன்னைக்கு வந்து திராவிட தத்துவத்தை தாங்கி இன்னைக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு அரசியல் கட்சி உருவெடுத்து வருது. அவங்க எதன் அடிப்படையில தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க? இது வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். பட் அந்த தத்துவ ரீதியா பார்க்கும்போது இது இல்ல அப்படிங்கிற அது எங்க போய் நிக்குது? உங்களுக்கு எதுக்கு இந்த தத்துவம்? அரசியலை போட்டி போடுறதான தத்துவம், இந்த மக்களை வெல்றதுக்கு தானே தத்துவம். அந்த மக்களை வெல்றதுக்கு நீங்க எந்த இடத்துல போய் நிக்கிறீங்க? எதை பார்த்து நீங்க இது கொடுத்து சீட்டு கொடுக்குறீங்க? அப்ப அங்கே அடிபட்டு போடுச்சுல. அப்புறம் என்ன அதுக்கப்புறமேல விஜய் தத்துவத்துல கரெக்ட் நினைக்கிறீங்களா? விஜய் எடுத்துக்கிற தத்துவம் தவறு. அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கு. அது எப்படி ஒன்னா வர முடியும்? நான் தான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு அரசியல் எடுத்துட்டு வர்றோம், தமிழ் தேசிய அரசியல், மக்களுக்கான அரசியல். அப்புறம் அது இது என்னோட இரு கண்கள்னா அது எப்படி செட் ஆகும்? அது எப்படி சரியா இருக்கும்? அது முரண்பட்டு தான். நீங்க மிகப்பெரிய பிழை அது. அதனாலதான் இதுக்கு முன்னாடி அவரை ஆதரிச்சதும் அதுக்கப்புறமேல அவரை எதிர்த்து பேசுறதுக்கான காரண நிலைப்பாடே இவ்வளவுதான். அது பெரிய விஷயமா இல்லை. அன்னைக்குமே அவர் மேடையில ஏறி நான் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி நான் பயணம் பண்ண போறேன்னா இன்னைக்கு எங்களோட ஆதரவு இருந்திருக்கும்.
ரொம்ப நன்றி, உங்களுடைய அழகான நேரத்துக்கு நன்றி. ஆர்டி படம், எனக்கு ஆர்டியோட மீனிங் சொல்லுங்கள். ஆர்டி என்பது ஒரு ஒரு பெண். இப்போ இவன் சொன்னானே சொல்றாடே, நான் காலைல சொல்லி கொடுத்தேன், அந்த ஒரு வார்த்தை அழகா சொல்லுவேன். சொல்லுங்க. பெண்ணுக்குரிய சொல். பெண்ணுக்குரிய சொல். அதாவது என்னன்னா ஒரு ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குரிய சொல் ஆட்டி. ஓகே ஓகே. அதுல இருந்து மறி வந்தது தான் இந்த பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி எல்லாமே. ஓகே ஓகே. பாட்டி இல்ல உண்மை பெண்ணை குறிக்கும் சொல். நான் தான் சொன்னால நீங்க வச்சுட்டு என்னங்க பேச முடியும்னு. அது அதுல இருந்து வந்ததுதான். இப்ப தம்பி சொன்னால அந்த வார்த்தையும் அதுல அந்த ஆட்டின்ற சேர்த்து வர்றது எல்லாமே அதுதான். ஓகே. ஏன்னா அது கத்தி மாதிரி தெரியல, கத்தி மாதிரி தெரியல, அதுக்காக கேட்டேன். அது வந்து அறிவும் ஆயுதமும் அவசியம் அப்படின்றதுக்காக வச்சிருக்குது. நீங்க 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 எந்த எந்த வளர்ச்சி பெற்ற ஒரு வல்லரசும் தமிழனுக்குரியது உண்டு, அது தேவை. அந்த அதுக்காக தான் நான் வந்து வீரத்துக்கு வந்து நான் அந்த கத்தியை போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு வரலாற்று படம் எடுக்கிறதுனால அந்த இடத்துல கத்தி இருக்குது, அப்படி இல்லை அந்த இடத்துல துப்பாக்கி இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள் வந்து இன்னைக்கு நம்ம கல்வியில எவ்வளவு போனாலும் முதல்ல தேவை பாதுகாப்பு. இல்லைன்னா நம்ம எல்லை பகுதியில் எதுக்கு இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி நிப்பாட்ட போறோம். அப்போ அந்த வீரமும் அறிவும் எல்லா சமூகத்துக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். குறிப்பா பெண்களுக்கு இருந்தது. ஓகே. தமிழ் சமூகத்துல பெண்களிடம் இருந்த 2 விஷயம், ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்னு வீரம். இது 2மே அவங்கள்ட்ட இருந்தது. அவங்களால ஒரு ஆண் இல்லாத வீட்டை ஒரு பெண் தனியா நின்று வழி நடத்தி சென்று கொண்டு போய் பிள்ளைகளை கரை சேர்த்துருவா. நான் நிறைய பார்த்திருக்கேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டி படத்துடைய ப்ரொடியூசர் இசக்கி சார். வணக்கம். வணக்கம் அபிநக்ஷத்ரா சார். நீங்க சொல்லுங்க, இந்த கதையை உங்ககிட்ட கிட்டு எடுத்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? எது தோணுது என்னென்னா, இது வந்து பெண்களுக்கான ஒரு கதை. சரி, நம்ம சினிமா எடுக்கிறதுல ஒரு மைல்கல்லாக இருக்கட்டுமே. நான் எல்லாருமே இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க, கமர்ஷியலாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இல்லை ஒரு அப்புறம் கமர்ஷியல் தானே, அப்படி தானே வராங்க சினிமாவுக்கு வந்து. தயாரிப்பாளராக அப்படி தான் இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு இயக்குனராகவும் இருந்தனால நம்ம இது நல்லாயிருக்கு, நம்ம சொல்லணும். நிறைய இப்போ அது வர வர அதிகமாக இருக்குது. இந்த பெண்களுக்கு எதிரான அப்யூஸ் பண்ணுறது, கொடுமைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதை கல்வி கற்காம்போது கற்காமல் இருந்தான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்துலேயே எல்லாம் அந்த மாதிரி நடக்கலை. நான் பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கற்றறிந்த மக்கள் அதிகமாகிட்டாங்க, நாகரிகம் வந்துடுச்சு, பகுத்தறிவு வந்துடுச்சு, புரட்சி அப்படின்லாம் வந்த பிறகு இப்போ தான் அதிகமாக நடக்குது. ஆனால் இதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது, அறிவுக்கும் அந்த அந்த அப்யூஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுடைய கேரக்டர், அதாவது ரொம்ப இன்டென்ஸான ரோலை அழகாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆர்டி படத்தில் வந்து உங்களுடைய கதாபாத்திரம் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி, ஐ மீன் படிப்பை சொல்லிக் கொடுக்குற வகையில் நிறைய விஷயங்கள் நான் ட்ரெயிலரில் பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் நம்ம இது வந்து ஃபுல்லாக எஜுகேஷன் அண்ட் உமன்ஸ் இதை பற்றி தான். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அந்த போஸ்டர் பிக்ஸில் இருக்கும், எல்லார் கையிலையும் அது ஆயுதம் இருக்கும், என் கையில் புக் இருக்கும். ஆமாம். ஸோ ஒரு ஆயுதம் தான். என்னன்னா இது பெரிய ஆயுதம், அது கொலை ஆயுதம், இது அறிவாயுதம். கரெக்ட். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸோ அதில் ஒரு மெசேஜ், அதில் கன்வே பண்ணுற விஷயங்கள் தான் இந்த கதை. ஓகே. இந்த பீரியாடிக் படம் பண்ணும்போது ஒரு விஷயம் புதுசாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்ல, அது என்ன? காஸ்டியூம்ஸ், கெட்டப்ஸ், இதை ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ், இந்த விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. அண்ட் இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்தது. லைக் நம்ம ஹேராக இருக்கட்டும், ஹேர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த கேரக்டர் ஒன்று நடக்கும்போது பேசும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் டோட்டல் லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். நைஸ் நைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண வெப் சீரிஸ் அதுவும் பெண்களுக்கான ஒரு குரலாக இருக்கும், எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் அதில் இருக்கும். சேம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த கம்பேரிசன் மூவியாக நான் கம்பேரிசன் பண்ணல, பட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல தோணிருக்கும்ல, அது தெரிஞ்சுக்கலாமா? நானே அப்படியே வந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா இம்பாக்ட்ஃபுல்லான இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து எத்தனை பேருக்கு அமையும் தெரியல, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அமைஞ்சிடாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி கதைகள் வர்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது ரொம்ப பொறுப்புள்ளதாகவும் இருக்கு. லைக் நம்ம ஒரு வேலை பார்க்குறோங்கிறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு கடமையாகவும் நான் பார்க்குறேன். சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, படத்தில் வந்து எல்லா கதை தான் முக்கியமாக இருக்கும், கேரக்டர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லை, என்னுடைய கதாபாத்திரம்
நாங்கள் வந்து இவங்க எல்லாம் வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. அபிலாம் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலே ஒரே ஆள் புத்தகத்தோட இருக்கிற ஒரே ஆள் இவங்க தான். அவங்க வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. நாம் போய் தண்டனை கொடுக்குற ஆளாக இருப்போம். ம் என்னுடைய கதாபாத்திரம். அதுக்கு அது மாதிரி அந்த அப்போ தண்டனை கொடுக்க யார் நான் மட்டும் தான் இருக்கேன்னா வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்போ வேறு யாரும் இருந்தாக்கி அப்போ நான் மட்டுமே ஹீரோ இல்லை, கரெக்டாக? அப்போ நிறைய கதை வந்து ஹீரோ வந்துடுது. ஆமாம், என்னென்னா அது ஆக்சுவலி அதுதான் வந்து எதார்த்தம். நம்ம சாமியிலே பார்த்தீங்கன்னா படைக்கிற ஒருத்தர், அழித்த ஒருத்தர், ஆக்கிற ஒருத்தர் எல்லாருக்கும் இருக்குது. ஒரே மனிதருக்கு சாத்தியம் இல்லாதில்ல, எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு இருக்காங்கிறது. அப்போ அது மாதிரி இந்த ஒரு கதை. அதெல்லாம் என் கதாபாத்திரமும் ஒரு கதாபாத்திரம். கிட்டு உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோரிஸில் வந்து உமன்ஸ் பற்றியோ எஜுகேஷன் பற்றியோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், விச் ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் உமன்ஸ் பற்றிங்கிறது தெளிவாக தெரியுது. பட் இந்த ஸ்டோரி எப்படி போகுது, இதில் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற கதைகளை விட. ஸோ தனித்துவமாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்டி ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. ஓகே, பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னா நம்ம ஆர்ட் ஒர்க் அதிகமாக பண்ணணும், செட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க தோணும். உங்களுக்கு அப்படி என்ன தோணுச்சு இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் இது பீரியாடிக்காக தான் பண்ண போகிறோம் அப்படின்னு? நம்ம அப்படியா இல்லை, நம்ம முடிவு பண்ணிட்டோம், பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். பட் நிறைய மெனக்கெடல் நிறைய இருக்குது. அது இயக்குனரும் அந்த ஆர்ட் டைரக்டர் இவங்களாம் சார்ந்தது பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 100 கோடி செலவில் ஒரு படம் பண்ணும்போது அவன் எவ்வளோ மெனக்கிடுவானோ அதை இந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து போட்டிருக்கிற அந்த மாலை, பாசி மாலை முதற்கொண்டு அவங்க கையில் செஞ்சுருப்பாங்க. அதை செஞ்சுருப்பாங்க, ஆயுதங்களை செஞ்சுருப்பாங்க, அந்த காட்டுகளில் என்னெல்லாம் பொருள்களை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு அதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னடா இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். இட்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆமாம், அது என்னன்னா ரொம்ப மெனக்கெடல. அதோட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடிச்சாங்க பாருங்க. எனக்கு அப்படி கூட அங்கே நின்று அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஏன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை படத்தில் கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அதை போட்டுக்கிட்டு அந்த வெயிலில் நாங்கிட்டு செருப்பு போடாமல் நடக்கணும். அது வந்து இந்த தேயிலை செடி இருக்கும் பார்த்துங்க, அது கூட போகணும், வரணும், ஓடணும், வைக்கணும்லாம் இருக்கும். காலில் வந்து கிளிக்காமல் ரத்தம் வராமல் இருக்கா யாருக்குமே. அந்த மாதிரி எல்லாம் அவங்க மெனக்கிட்டு வரும்போது இப்போ நம்ம பீரியாடிக் பண்ணால் அதெல்லாம் பார்ப்போம்ல. நம்ம பார்க்கும்போது நினைப்போம், ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணலை, ஆனால் அந்த அதுக்குள்ளே அவுட்புட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. நமக்கு டீ எஸ்டேட்டுங்கிறதுனால அங்கே நடந்து போகிறதே சாதாரணமாக நடந்து போக முடியாது. அட்டைப்பூச்சி, அவ்வளோ அட்டைப்பூச்சி இருக்கும். அந்த அந்த கம்பு எல்லாம் வெட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கெல்லாம் குத்தி இருக்குது. அதெல்லாம் நிறைய இவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஓடணும், எல்லாருமே குத்து வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போனா ஓவரால் இந்த படம், அதாவது ஆர்ட்டிங்கிற கதை களத்தை விட்டுலாம், ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? கற்றுக் கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த அந்த இடத்த, அந்த லொக்கேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து கற்றுக்கிட்டேன். லைக் அந்த இடம் நம்ம நடந்து போறதா இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் அதையும் தாண்டி அந்த கேரக்டரா வந்து இருக்க முடிஞ்சது. அந்த லொக்கேஷன்ல உங்களுக்கு எல்லா கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ள நீங்க போறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த லொக்கேஷன்ல நீங்க அந்த கேரக்டராவே ரியலாவே அந்த டைம்ல அந்த மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி நாங்க அங்க நடந்து போறது, அங்க யூஸ் பண்ற திங்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் நாங்க செட் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தோம். கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற இதுக்கே வந்து அந்த முடியல, ஏன்னா அந்த லொகேஷன் அப்படி. சோ அந்த ரியல் லொகேஷன்ல ரியலாவே அந்த கேரக்டர் எப்படி நடமாடுமோ அந்த மாதிரிதான் எல்லாருமே நடமாடிட்டு இருந்தோம். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த கேரக்டரை ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்றதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆர்டி படம் பார்த்துட்டு நாங்கள் வெளில வரும்போது என்ன விஷயத்தை எடுத்துக்கலாம்? நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ இருக்கிற பெண்கள் புரட்சி, ஆடை சுதந்திரம், அது இதுன்னு பேசுகிறாங்கல்ல, இன்னும் உரிமை, அது இல்லை புரட்சி. இந்த படத்தில் பெண்கள் பண்ணுறாங்கல்ல, இதுதான் புரட்சி. ஏன்னா அந்த மாதிரி பெண்களை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, பெண்களுக்கே பெண்களை தன்னை பிடிக்கணும்னாக்க அவங்க என்னென்னா அதெல்லாம் அந்த படத்தோட பேரே இது இருக்குது. ஆட்டிங்கிறது ஆட்சி. ஆட்சின்னா நம்முடைய இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அம்மா பெத்த ஆச்சு, அப்பா பெத்த ஆச்சுன்னா அதனால பெற்றதுனால ஆச்சு இல்லை, அவங்க ஆட்சி செய்கிறதுனால. ஓகே ஓகே. அதனால அவங்களுக்கு அந்த சொல்லே வருது. அப்போ அப்படி இவ்வளோ தலைமை பண்பு பெண்களுக்கு கிடைக்குதுல, அது ஆண்களுக்கு கிடைக்கல.
ஓகே. அந்த சொல் வந்து ஆண்களுக்கு கிடையாது. புரியுது. நம்ம தலைவன் தலைவி அப்படி தான் போயிட்டு இருந்ததை விட இந்த மாதிரி ஆளுமையோட ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு பெண்கள் வந்து அவங்க தான். அப்போ இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஆண்களை வந்து பெண்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இல்லாமல் பெண்களே ஆண்களை தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோவிசரில் அடியில் போட்டு அடித்து வெளில தண்ணி ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும் பெண்களுக்குலாம். ஆமா. அது மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா இது ஒரு புரட்சி. நைஸ் நைஸ் நைஸ். சார் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் லைக் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் அது ஆடை சுதந்திரம் இது எல்லாமே இந்த கதையில் ஒட்டி வரும். அதான் சொன்னேன், ஒரு பீரியாடிக் ஃபிலிம்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலாக ஆர்டி படம் வந்த பிறகு தான் படம் எப்படி பார்த்து சொல்ல முடியும். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆர்டி படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிண்ணே, உங்களுடைய நேர்காணல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆர்டி படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நன்றி. நன்றி.